So dear people, we continue to see how to live a real godly life in this world. இந்த உலகத்தில் ஒரு உண்மையான தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழுவது எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Hebrew 12th chapter, the first verse. எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனம். I tell you, this is a wonderful verse. இந்த வசனம் மிக ஒரு அருமையான வசனம். I could say that you can concisely fit this verse of the teaching of the whole Bible. இந்த வசனத்தில் இந்த வேதாகமத்தினுடைய முழு காரியங்களையும் நாம் அடக்கிக் கொள்ளலாம். For a peaceful, true Christian life, this one verse is, I tell you, is enough. ஒரு சமாதானமுள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஒரு வசனம் போதுமானதாகவே இருக்கிறது. I don't know how about this morning your life seems to be. இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியல. I don't know how you passed this last week in your life. கடந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை விதமாய் கடந்து போனா என்பது எனக்கு தெரியாது. Whether you lived in peace or in confusion, சமாதானத்தோடு வாழ்ந்தையோ அல்லது குழப்பத்தில் வாழ்ந்து எனக்கு தெரியாது. Whether you lived in rest or in fightings, I don't know. நீ இளைப்பாறுதலில் வாழ்ந்தையா அல்லது சண்டை போடுறதில் வாழ்ந்தையா எனக்கு தெரியாது. But this morning God wants to show you the way of a life of wonderful peace and joy in this world. ஆனால் இந்த காலையில் ஒரு அருமையான சமாதானமும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Dear people, you could choose either the path of God in your life or the way of your own life to destroy yourself. நீங்கள் ஒன்று ஆண்டோடைய வழியை தெரிந்து கொண்டு சமாதானத்தின் வழியில் வாழலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அழித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். This is in your hands. இது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. This morning also God speaks to you to make a choice of it. ஆகவே இந்த காலையிலும் கூட தேவன் உன்னோடு கூட தெரிந்து கொள்ளபடியான காரியத்தை குறித்து பேசுகிறார். So we continue to meditate on this section. இவ்விதமாக நாம் தொடர்ந்து இந்த வசனத்தினுடைய இந்த பகுதியை சிந்தித்து வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். Let us run this race. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, the besetting sins. You know what is the besetting sin of your life? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நெருங்கி நிற்கிற பாவம் என்ன என்பது உனக்கு தெரியும். Every week, because of your sin, there is trouble in your family. உன்னுடைய பாவத்து நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை. You are the troublemaker in your family probably. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீ ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கலாம். Or else you could be the one who brings peace of God in your life.
or in your family. அல்லது உன்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு நபராக இருக்கலாம். When the other person is making troubles, you could be patient. ஒருவேளை குடும்பத்தில் ஒரு நபர் பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது நீ பொறுமையாக இருந்து, you could handle it wisely, அதை ஞானமாக நீ கையாளலாம். Or else you could add to the trouble and drive away the peace from your family. அல்லது உன்னுடைய குடும்பத்தில் அந்த காரியத்தில் இன்னுமாக பிரச்சனை உருவாக்கி உடைய குடும்பத்தில் சமாதானத்தை நீ நீக்கிவிடலாம். So whatever may be the besetting sin, Bible says you must leave off if you want to follow God. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விழத்தெழ பண்ணுகிற எந்த பாவமாக இருந்தாலும் அதை விட்டு நீ தேவனை பின்பற்ற வேண்டும். You must follow God. நீ தேவனை பின்பற்றுகிற ஒரு நபராக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும். You must follow God. இந்த பாவத்தை தள்ளிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வாழும்படியாக காணப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாவங்களினுடைய காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். We continue to see the sins which are troubling us. நம்மை தொந்தரவு பண்ணுகிற இந்த பாவங்களை குறித்து பார்த்து வருகிறோம். We saw in the last weeks, கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். 1 John 2nd chapter 15 to 16, 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனங்களில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. 16th verse, 16வது வசனம். For all that is in the world, the lust of the flesh, and the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் நாள் உண்டானவைகள். Dear people, all that in the world is just the lust of the eye, the lust of the flesh, and the pride of life. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. We have enough of this in this world. இந்த உலகத்தில் போதுமானது அது இருக்கிறது. So I would like to take up this, the pride of life today. இந்த நாளில் நான் ஜீவனத்தின் பெருமை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். Pride of life is an age-old sin. ஜீவனத்தின் பெருமை என்பது ஆதி காலத்திலிருந்து வரும்படியான ஒரு பாவம். The master sin of all our sins. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் காரணமான பாவம் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. Where it started? இந்த ஜீவனத்தின் பெருமை என்பது எங்கே ஆரம்பித்தது? It started up above in the heaven itself. வானத்திலேயே இந்த பாவமானது ஆரம்பித்தது. Isaiah 14 chapter 14-15, ஏசாயா 14வது அதிகாரம் 14-15 வசனங்களில், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. I will ascend above the heights of the clouds. I will be like the Most High. Who said this? இதை சொன்னது யாரு? நான் மேகங்களுக்கு மேலாத உன்னதங்களில் ஏறுவேன். I will ascend above the heights of the clouds. It is the devil. பிசாசானவன், when he was an archangel serving God, பிரதான தூதனாக தேவனிடத்தில் தேவனுக்கு பணிவிடையாளனாக இருந்த பொழுது, a thought of pride came in his heart. ஒரு பெருமையின் எண்ணம் அவனுக்குள்ளாக வந்தது. He said, I will ascend above God. தேவனுக்கு மேலாக நான் எழும்புவேன். Dear people, the primary sin of all our confusion is the pride of life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் குழப்பத்துக்கும் காரணம் பெருமை தானே. இந்த பெருமையை தான் பிசாசானவன் ஏதேன் தோட்டத்தில் முதலாவது அவன் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக வித்திட்டான். Our first parents, Adam and Eve, were injected with the same pride in an Eden of garden. ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், For God doth know that in the day ye eat thereof, then your eyes shall be open, and ye shall be as gods, knowing good and evil. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. They were with God. தேவனோடு கூட இருந்தார்கள். They were enjoying the fellowship of God. தேவனுடைய அந்த ஐக்கியத்தை அனுபவித்து வந்தார்கள். They were in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் இருந்தார்கள். They were fully satisfied. முழுக்க முழுக்க திருப்தி அடைந்தவர்களாக இருந்தார்கள். But when the devil came and said, You could be like gods, நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொன்ன பொழுது, dear people, they became proud. பெருமை அடைந்தார்கள். They wanted to be like gods. தேவனைப் போல மாறும்படியாக விரும்பினார்கள். So they disobeyed God. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். Dear people, what was the cause of their pride? பெருமையினுடைய அந்த காரணம் என்ன? It is the terrible injection, the devil who wanted to fall like him. அவனைப் போலவே கீழே விழத்தள்ளும்படியாக பிசாசு விரும்பின அந்த காரியம். Even today the devil injects pride. இன்றைக்கும் பிசாசு பெருமையை மக்களுடைய இருதயங்களில் புகுத்துகிறவனாக இருக்கிறான். Not only he injects, பெருமை புகுத்துகிறது மாத்திரமல்ல, we are already poisoned with the sin of pride because of Adam and Eve. ஆதாம் ஏவாள் நிமித்தமாக நாம் ஏற்கனவே பாவம் என்கிற விஷயத்தினால தீண்டப்பட்டிருக்கிறோம். We are all born with a nature of pride. நம்ம எல்லாருமே பெருமை என்கிற சுபாவத்தோடு கூட பிறந்திருக்கிறோம். Everyone who is born in the world, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் there is a nature called pride. பெருமை என்கிற சுபாவம் இருக்கத்தான் செய்கிறது. either big or old, பெரியவர்களாகலாம், வயதானவர்கள் இருக்கிற small and young, சின்னவர்கள் இளையவர்களாக இருக்கலாம். everyone is having this poison nature sin in us. நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷமான பொறாமை, இந்த பெருமையினால நாம் சூழப்பட்டவர்களாக இருக்கிறோம். I would like to show you how
the pride caused such a confusion in our first parents. நம்முடைய முதலாவது பெற்றோர்களில் இந்த பெருமை என்பது எவ்விதமான குழப்பத்தை கொண்டு வந்தது? When they got this pride in them through disobedience, கீழ்ப்படியாமல் போன பொழுது நிமித்தம் அவள் பெற்றுக்கொண்ட பெருமையினால உடனடியாக அவள் என்ன செய்தார்கள்? Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, Genesis 3rd chapter 9th verse onwards, and the Lord God called unto Adam and said unto him, where art thou? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆடம், where art thou? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? Pride makes a man to hide from God. முதலாவது பெருமையானது ஒரு மனிதனை தேவனை விட்டு தன்னை ஒளித்துக் கொள்ளும்படியாக செய்கிறது. He doesn't like to come to the light. and வெளிச்சத்துக்குள்ள வர விரும்புவதில்லை. Why people doesn't come to the light? In John's Gospel, Bible says, because they love darkness. இருளை நேசிப்பதினால அவர்கள் ஒளியில் வர விரும்புவது கிடையாது. When God called Adam, where art thou? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, he said, I am hiding. நான் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். Pride made him naked. பெருமையானது அவனை நிர்வாணியாக்கிற்று. Dear people, every one of us is naked before God. நாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம். We are shameful creatures. வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். So when God asked them, தேவன் அவிதமாக கேட்ட பொழுது, 11th verse 11வது வசனம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை புசித்தாய் என்றார். And he said, who told thee that thou wast naked? Hast thou eaten of the tree whereof I commanded thee that thou shouldest not eat? 12வது வசனத்தில், அப்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு 11வது வசனம் அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்றார். And the man said, the woman whom thou gavest to me with me, she gave me of the tree and I did eat. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். He blamed two persons here. 2 நபரை அவன் குற்றம் சாட்டுகிறான். Who is the first person? முதலாவது நபர் யார்? God, தேவன். Oh God, you gave this lady and she is the one who gave me this fruit. ஆண்டவரே, இந்த பெண்ணை நீர் எனக்கு கொடுத்தீர், அவள் தான் இந்த கனியை எனக்கு கொடுத்தாள். So you made a wrong choice. ஆகவே ஒரு தவறான தெரிந்தெடுத்தலை நீர் செய்துவிட்டீர். Dear people, how people try to blame God in their lives. மக்கள் எவ்வளவாக தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள். Not only God, தேவனை மாத்திரமல்ல, the lady whom you have only gave me the fruit. நீ கொடுத்த இந்த பெண்ணானவள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த எனக்கு கனியை கொடுத்தாள். When God asked the lady, அந்த பெண்ணை தேவன் கேட்ட பொழுது, 13th verse 13வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். And the Lord God said unto the woman, what is that thou hast done? And the woman said, the serpent beguiled me and I did eat. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். I tell you, dear people,
How many of us are trying to blame others for our faults? நம்முடைய குற்றங்களுக்காக எத்தனை சமயங்களில் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோம்? How many times we blame others that we may escape? நாம் தப்பிக்கொள்ளும்படியாக எத்தனை சமயங்களில் நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோம்? I tell you, dear people, unless you stop blaming others, you could not have a real spirit of repentance. நீ மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை விடாம உண்மையான மனம் திரும்புதல் வராதுங்க. Where there is fault finding, there won't be true repentance. எங்கே குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு மனநிலை இருக்கிறதோ அங்கே உண்மையான மனம் திரும்புதல் வராது. Nobody is repenting here. யாருமே இங்கே மனம் திரும்பலை. The devil doesn't repent. பிசாசு மனம் திரும்பலை. Adam is not repenting. ஆதாம் மனம் திரும்பலை. Eve is not repenting. மனம் திரும்பலை. In spite of their miserable situation, they could not really understand the necessity of repentance. அவங்க அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை உணர முடியல. Dear people, this morning, are you in a same state like Adam and Eve? இந்த காலையில் ஆதாம் ஏவாளை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? It's all because of the pride. They were not willing to acknowledge their own faults. அவருடைய பெருமை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. Dear people, sin has got such a terrible consequence. பாவம் எப்பொழுதுமே பின்தொடர்ச்சியான பலனை கொண்டதாகவே இருக்கிறது. They were driven out of God. தேவனை விட்டு துரத்தப்பட்டார்கள். They were trying to blame others and continue to do so. அவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள். அவ்விதமாகவே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். I don't know how many families are you like this even today. உங்களுடைய குடும்பங்களில் எத்தனை மக்கள் நீ அவ்விதமாக இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாதுங்க. Is your wife finding fault with you? உடைய மனைவி உன்னை பார்த்து குற்றம் சுமத்துகிறாளா? Is your husband finding fault with you? உன்னுடைய கணவன் உன்னை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்களா? Is your children, is your parents, உன்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், how do you handle it? அதை நீ எவ்விதமாக கையாளுகிறாய்? If you are a humble person, தாழ்மையில் ஒரு நபராக இருப்பாயானால், you will try to find out. நீ அதில் காணும்படியாக ஒன்று முயற்சிப்பா. என்ன? Is there anything wrong in my part? என்னுடைய காரியத்தில் இதெல்லாம் தவறு இருக்கிறதா? Otherwise, there will be quarreling, biting each other, and it's like a hell your home. அங்கே சண்டையும் ஒருவருக்கொருவர் கடித்து கொண்டு உன்னுடைய வீடு ஒரு நரகமாகவே இருக்கும். I tell you, dear people, do you know what happened in the family of Adam and Eve? ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தில் என்ன நடந்தது தெரியுங்களா? You see how their children were. உடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? Unrepentant parents' children are in great danger because of the sins of the parents. மனம் திரும்பாத பெற்றோருடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை நிமித்தமாக விதமாய் காணப்படக்கூடிய அபாயம் உண்டு. How we see only two boys were there in the family. அந்த குடும்பத்தில் 2 பையன்கள் மாத்திரமே இருந்தார்கள். You see what happened to the children? பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? Genesis 4th chapter 5 to 9. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5 9 முடிய. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. But unto Cain and to his offering he had not respect, and Cain was very wroth, and his countenance fell.
அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? And the Lord said unto Cain, Why art thou wroth, and why is thy countenance fallen? எரிச்சல். I tell you, I see many people, the way of talking is the way of wrath. பேசும் பொழுதே ஒரு எரிச்சலோடு பேசுகிற ஒரு தன்மை, some sort of wrath, ஒரு விதமான எரிச்சல், எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. wrath, எரிச்சல். Are you a person of that sort? நீ அவிதமான குணமுள்ள நபராக இருக்கிறையா? I tell you, you are not transformed. நீ மாற்றப்படவில்லை. The devil has imbibed the pride in your heart. பிசாசு உனக்குள்ளாக பெருமையை அங்கு புகுத்தி இருக்கிறான். Always talking is such a sort of an expression of a burning sensation. ஒரு எரிச்சலோடு கூட பேசுகிற ஒரு சுபாவம். I see many people even today. அநேக மக்களை நான் பார்க்கிறேன். I tell you, dear people, I doubt their conversion. I am sure that they may not be saved. 99.9%. அவர்கள் அவிதமான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்னால் எண்ண முடியலைங்க. 99.9%. Probably if one by grace 1.01%, I am not sure of it. உனக்குள்ள இன்னும் எரிச்சல் குணம் இருக்கா? Is there a nature of wrath in you? You could not bear others' faults. மற்றவருடைய தவறை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. I tell you, dear people, these days are so difficult days to live with our own people or with the people of others outside. மற்றவர்களோடு கூட, நம்முடைய சொந்த மக்களோடு கூட வாழுவது இன்றைக்கு மிக கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. To see really changed people is very rare in the world, dear people. உண்மையால மாற்றப்பட்ட ஒரு குணமுள்ள ஜனங்களை பார்க்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. Even people of so-called Christians, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், but how God deals with him so patiently. தேவன் அவனோடு எவ்வளவு பொறுமையாக பேசுகிறார் பாருங்க. I tell you, he would have crushed him in no time. அவனை முற்றிலும் அழிச்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக பேசுகிறார். I tell you, dear people, உன்னுடைய எரிச்சல் குணத்தை குறித்து இந்த காலையில் ஆண்டவர் பேசுவாரனா, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேள். ஆண்டவரே, என்னுடைய எரிச்சலின் சுபாவத்தை மாற்றி போடும். Lord, change my nature of wrath. ஏன்னா அது உன்னை பாதிக்கிறது. It affects you. You are the first person who is being affected, losing peace. சமாதானத்தை இழந்து போகிறது முதல்ல நீ தான். You lose peace with God. தேவனோடு சமாதானத்தை இழந்து போகிற இங்கே இருக்கிற குடும்பங்களில் அல்லது ஆன்லைனில் கேட்டுக்கிற இந்த குடும்பத்திலாவது இன்றைக்கி எரிச்சல்ங்கிற ஒரு குணத்தை வெளிப்படுத்துகிற யாராவது ஒருவர் இருக்கிறார்களா? Probably here the families, I ask you, or anywhere in the people home who are on online. Are there a person who is online who is wrath, a nature of wrath, எரிச்சல் குணமுள்ள யாராவது இருக்கிறார்களா? I tell you, dear people, many families, அநேக குடும்பங்களில் when it is burning, அது எரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது they others add to the fuel. அதுக்கு இன்னும் அங்கே கொஞ்சம் நெருப்பு எரியும்படியாக ஊட்டுகிற ஒரு காரியம். How miserable you are. நீ எவ்வளோ நிர்பந்தமாக இருக்கிற இல்லையா? So but God how deals with him. அவனோடு எவ்வளோ பொறுமையாக பேச. I tell you, dear people, God is so patient. தேவன் பொறுமையாக இருக்கிறார். When I think of others' faults, when somebody talks to me with wrath, என்னோடு எரிச்சலாக மற்றவர்கள் பேசும் பொழுதோ அல்லது என்னுடைய வாழ்க்கையில் மற்றவருடைய கோபத்தை பார்க்கும் பொழுதோ, I used to think how God is so patiently deal with me. தேவன் எவ்விதமாக என்னோடு கூட எவ்வளோ பொறுமையாக கையாளுறார். He has been so patiently deal with me. என்னோடு கூட அவ்வளோ பொறுமையாக அவர் அனுதினம் கையாளுறார். So I try to calm down my sinful emotions.
என்னுடைய பாவத்தன்மையுள்ள உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்துகிறேன். I tell you, dear people, a spiritual man has got the Spirit of God in him. ஒரு ஆவிக்குரிய மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுனால, because with the help of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் உதவியினால, he knows how to handle the emotions. தன்னுடைய உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துவதுங்கிறத அறிந்திருக்கிறானுங்க. Even in the fraction of a second, ஒரு அந்த செகண்டுடைய ஒரு துளி நேரத்தில் கூட his whole mind is being taught by the Spirit of God. அவருடைய முழு மனது கூட பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்படுகிறது. The consequence if he talks like this, ஒருவேளை அப்படி பேசுவானா அது என்ன நடக்கும்? Will it bring glory to God? தேவனுக்கு அது மகிமை கொண்டு வருமா? Will it spoil my testimony? என்னுடைய சாட்சியை கெடுத்துருமா? Will I grieve God? தேவனை நான் துக்கப்படுத்துவேனா? Even in the fraction of a second, அந்த ஒரு செகண்ட், அந்த சன நேரத்தில் கூட the Spirit of God enlightens a saved person. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை தேவன் அந்த சன நேரத்தில் அந்த உணர்வுகளெல்லாம் பிரகாசமாக்கி கொண்டு he controls his emotions. அவருடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி he talks quietly, அமைதியாக பேசுகிறான். he doesn't pretend, நடிக்கிறது இல்லை. how God talks to him, you see 7th verse, 7வது வசனத்தில் ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு? if thou doest well, shall thou not be accepted? நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்திருந்த ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரா? If would have been a person who does good in the sight, will not God accept? Because his offering was not accepted. அவருடைய காணிக்க அங்கீகரிக்கப்படல. அது ஆண்டவர் கேட்கிறாரு, if thou dost not well, sin lieth at the door. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். I do not know, dear people, in how many people's home sin lieth at the door. எத்தனை குடும்பங்களின் வாசலில் பாவம் படுத்திருக்கிறது. It springs up in no time. Even small things, சின்ன காரியம் அப்படியே அது பாயுது. how it brings peacelessness, சமாதானம் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடுது இல்லைங்க. வெரி ஸ்மால் திங், சின்ன ஒரு காரியம். வாசற்படியில் படுத்திருக்கும். பைபிள் இஸ் நாட் a false one, dear people. வேதம் பொய் இல்லைங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? பிகாஸ் த ப்ரைட், பெருமையினால தாங்க. பிகாஸ் ஆஃப் யர் ப்ரைட். பெருமை வந்து ஆல்வேஸ் ராப்ஸ் காட்ஸ் க்ளோரி. ஆண்டோடைய மகிமையை திருடுகிறது. ப்ரைட் மேக்ஸ் யூ செல்ஃப் கான்ஷியஸ். உடைய சுயத்தை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை குணைவில்லை. ஐ கேன், என்னால் முடியும். ஐ வில், நான் செய்வேன். And unto thee shall be his desire, that thou shalt rule over him. சொன்னாரு, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். யார் ஆசை? பாவத்தினுடைய ஆசை. The desire of the sin will be there. நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். You will rule. In what way you will rule? நீ எப்படி அவிதமாக ஆளுகை செய்வாய்? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். You will be a slave to him. He will be the master. அவன் எஜமானா இருப்பான், நீ அடிமையாக இருப்பாய். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை விழத்தெல்ல பண்ணுகிற பாவத்தை எல்லாம் விட்டுட்டு, leaving of all the sins. 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. Bible says, the later part, பின்னால சொல்லப்படுகிறது, ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். Cain rose up against Abel his brother and slew him. தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்துட்டான். பிட்டர்னஸ், கசப்பு,
ஆங்கர், கோபம், jealousy, பொறாமை. I tell you dear people, because of the sins of Adam and Eve, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக முதல் கொலையே இந்த குடும்பத்தில் நடக்கிறது. First murder takes place in this family. அப்போ ஆண்டவர் how patiently he deals with him, எவ்வளோ பொறுமையாக கேட்குறார் பாருங்க. 9ஆம் வசனத்தில் கர்த்தர் காயீனை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். And the Lord said unto Cain, where is Abel thy brother? And he said, I know not, am I my brother's keeper? என் சகோதரனுடைய காவலாளியோ. Dear people, how arrogantly he talks. பெருமை ஒரு மனுஷனை ரொம்ப அரகண்ட்டாக மாற்றுங்க. அதாவது அரகண்ட்னா ரொம்ப ஒரு கொடூரமான மனுஷனாய் மாற்றும். You will be an arrogant fellow. நீ ஒரு கொடூரமான நபராய் காணப்படுவாய். I tell you dear people, how sin brings, you see the later generation, அதுக்கு பின்னால் வரும்புகிற சந்ததியை பாருங்க. 23rd verse, 23வது வசனம், லாமேக்கு he is proud because he killed a man. ஒரு மனிதனை கொலை செய்ததை குறித்து அவன் பெருமையாக காணப்படுகிறான். Dear people, unless you live of humility, unless you live of pride, you can't follow Christ. நீ பெருமையை விடலைன்னா இயேசுவை பின்பற்ற முடியாதுங்க. பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லை. Nothing to do with pride and grace. So the people of Noah, நோவாவின் ஜனங்கள், when Noah went and preached God's word, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது, I'm sure Noah would have gone round to preach the people the great news of escape. தப்பிக்கொள்ளும்படியான அந்த ஒரு பெரிய செய்தியை நோவா அங்கு அவிதமாக சொல்லியிருக்க கூடும். He would have told of the ark of salvation, so that people could repent and come to God. அவன் ரட்சிப்பின் பேழையை குறித்து அவன் பேசியிருக்க கூடும். ஜனங்கள் மனம் திரும்பி வரும்படியாக. No one heard, gave heed voice to the voice of Noah. நோவாவுடைய சத்தத்துக்கு ஒருவரும் செவி கொடுக்கவில்லை. Dear people, we live in the days of Noah. நோவாவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Are you one among the people of Noah, or like the family, the one among the family of Noah? ஒருவேளை நோவாவின் ஜனங்களைப் போல ஒருவராக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அது நோவாவின் குடும்பத்து மக்களைப் போல ஒருவராக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? When God said to build the ark, பேழையை கட்டும்படியாக தேவன் சொன்ன பொழுது, probably Noah would have pleading with people, மக்களிடத்தில் அவன் கெஞ்சி இருக்க கூடும். Because Bible says he is a preacher of righteousness. நீதியின் பிரசங்கி என்று சொல்லப்படுகிறது. He is not only a preacher, பிரசங்கி மாத்திரமல்ல, he preached righteousness of God. தேவனுடைய நீதியை குறித்து பேசினான். Dear people, even today God's righteousness is free to us. இன்றைக்கும் தேவனுடைய நீதி நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. Through the cross of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக. Because of his death, அவருடைய மரணத்தின் மூலமாக, because of his resurrection, அவருடைய மீட்பின் மூலமாக, God has given in righteousness, நீதியை கொடுக்கிறார். a new life, ஒரு புதிய வாழ்க்கை, a life of peace and joy, உண்மையான சமாதான சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை. Probably, I don't know how many years it has taken for the ark of such a bigger one to be built. அவ்வளோ பெரிய ஒரு பேழையை கட்டுவதற்கு எத்தனை வருஷம் பிடிச்சது எனக்கு தெரியல. But Noah was pleading with the people. நோவா ஜனங்களோடு கூட போராடி கொண்டிருந்தான். Probably he would have been pleading, going everywhere as a single man. எல்லா இடத்திலும் போய் ஒரு தனி மனிதனாக மக்களோடு கூட போராடி கொண்டிருப்பான்.
I tell you, dear people, not even a single one repented. ஒருவரும் கூட மனம் திரும்பலைங்க. வேதம் சொல்லுது, வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டுமாக உணராதிருந்தார்கள். Until the flood consumed them, they were not able to realize. அந்த வெள்ளம் அவர்களை வாரிக்கொள்ளும் போக மட்டும் அவர்கள் உணரவில்லை. I tell you, dear people, now is the time of God. தேவனுடைய வேளை இதுதாங்க. Set right your life before God. தேவனுக்கு முன்பாக உடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்து. I don't know what will happen to you. உனக்கு என்ன நடக்கும் தெரியாது. I know a young man who came to our Sunday school many years back when we were having Sunday school in the opposite street. On the upstairs of a house with a thatched roof. அநேக வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய அடுத்த வீதியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு மேலாக ஒரு கூரை போட்டு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். There was a Sunday school regularly. ஒரு ஞாயிறு பள்ளி தொடர்ச்சியாக நடைபெற்றது. A boy was so really a good one. ஒரு நல்ல ஒரு பையன். Dear people, he is one of the notorious criminal in Salem now. சேலத்தில் அவன் ஒரு பெயர் போன ஒரு கொள்ளைக்காரன். He heard God's word. தேவனுடைய வார்த்தை கேட்டான். He appeared to be repenting. மனம் திரும்பலை போல அவன் காணப்பட்டான். Yes, he was regular. And he was so happy even bringing other people in. ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவருடைய சகோதரனையெல்லாம் கூட்டி வந்தான். But still in spite of that, எவ்வளோ காரியங்கள் வந்த பின்னாலும் God has given opportunity. தேவன் சந்தர்ப்பத்தை கொடுத்தார். Many times I see his name in the newspaper. செய்தித்தாளில் அநேக சமயங்களில் அவனுடைய பெயரை நான் பார்த்திருக்கிறேன். Dear people, we don't know how life will turn out to be. வாழ்க்கை எப்படி மாறுங்கிறது தெரியாது. Don't think that you could continue your life as you please. நீ விரும்புகிற வண்ணமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் என்று நினைக்காத. Don't think your sins will not fall upon your children. உன்னுடைய பாவம் உன்னுடைய பிள்ளைகள் மேல அங்கே விழாது என்று எண்ணாத. Oh, how many times Noah preached the gospel to those people. எத்தனை முறை நோவா அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். I tell you, dear people, what a sad thing. It's all because of the pride. பெருமை நிமித்தமாக. Because they were all self-sufficient. தங்களில் தாமே திருப்தியுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். Are you a person of that sort? அவ்விதமாய் காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறாயா? You see how the generation people are being proud. எவ்வளவு ஆண்டாக ஜனங்கள் தாமே பெருமைக்காரராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். You see Babel, Genesis 11th chapter, ஆதியாகமம் 11வது அதிகாரம். What the Bible says, வேதாகம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3rd verse, 13வது வசனம். அப்பொழுது அவர்கள், நாங்கள் செங்கல்களை அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. And they said one to another, go to, let us make brick and burn them thoroughly. And they had brick for stone and slime, had they for mortar. 4வது வசனம். And they said, go to, let us build as a city and a tower, whose top may reach unto heaven, and let us make us a name, lest we be scattered abroad upon the face of the whole earth. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு
நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். We will make a name. Dear people, are you trying to make a name of yourself? உனக்கு பேர் வரும்படியாக நீ பார்க்கறியா? Do you know what happened? என்ன நடந்தது தெரியலைங்களா? God scattered them all. தேவன் அவர்கள் எல்லாம் சிதறி போக பண்ணினார். Probably they would have built for many days. அநேக காலங்கள் அவர்கள் கட்டியிருக்க கூடும். They would have been making so much of bricks and mortar. அங்கே செங்கல்லையும் அங்கே கலவையும் அவர்கள் அதிகமாக செய்திருப்பார்கள். They would have been all mixing up, எல்லாம் கலந்திருப்பார்கள். They would have been very happy. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. All of a sudden God came and disrupted that. திடீரென்று தேவன் வந்து அதை முற்றுமாக அழித்து விட்டார். I tell you, dear people, when you try to build your own life, நீ வாழ்க்கையை கட்ட முயற்சிக்கும் பொழுது God may allow you, even sometimes even to the later age, வாழ்க்கையினுடைய பிற்காலம் வரைக்கும் கூட ஆண்டவர் அனுமதிக்கலாம். But God will intervene at a time. ஆனால் தேவன் ஒரு காலத்தில் அவர் புகுவார். Then your all plans will be disrupted. உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். Your desires will be disrupted. உன்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் அங்கே நொறுக்கப்படும். Your all efforts will be scattered. உன்னுடைய எல்லா முயற்சிகள் அங்கே தகர்த்தெறியப்படும். Your all spent energy will be scattered in no time. நீ செலவழித்த உன்னுடைய எல்லா காரியங்களும் பலமும் அழிக்கப்பட்டு விடும். You will be scattered also. நீயும் சிதறடிக்கப்பட்டு போய்விடுவாய். It's all because of pride. இது எல்லாம் பெருமையினால தாங்க. What God said about the people of Israel. தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? I tell you, dear people, last Wednesday I preached one Bible study. கடந்த புதன்கிழமை நம்முடைய வேத வகுப்பை நடத்தின பொழுது God spoke to me one thing. தேவன் ஒரு காரியத்தை எனக்குள்ள பேசினார். Today's church and the people of the church is no different than the people of Israel. இன்றைய சபைகளும் சபைக்கு வருகிறவர்களும் இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து எந்த விதத்திலும் வித்தியாசமானவர்கள் அல்ல. The same people of Israel today is the church. இஸ்ரவேல் மக்கள் அதே தாங்க இன்னைக்கு சபை. If you are not a converted person, ரட்சிக்கப்பட்ட நபர் இல்லைன்னா, God says about you, what God says about you, தேவனை பற்றி என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 32:9, எக்ஸோடஸ் 30:9. And the Lord said unto Moses, I have seen this people, and behold, it is a stiff-necked people. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். God testified about the people of Israel. They are stiff-necked people. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். Are you a stiff-necked person? நீ வணங்கா கழுத்துள்ள நபரா? God sees you, dear friend. ஆண்டவனை பார்த்து கொண்டிருக்கிறாய் நண்பனே. Whether you accept it or not, நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிறையோ ஏற்றுக்கொள்ளலையோ, whether you understand it not, அதை நீ விளங்கிக் கொள்ளுகிறையோ விளங்கிக் கொள்ளவில்லையோ, God sees every word which you speak. தேவன் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தாமே பார்க்கிறார். He hears, கேட்கிறார். God sees every reaction of yours. அவருடைய செயல்பாட்டை குறித்து அவர் பார்க்கிறார். Nothing is hidden from him. அவரிடத்திலிருந்து நாங்கள் தடுக்கும்படியான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார்,
வணங்கா கழுத்தில் ஜனங்கள், stiff necked people. Even when Moses in Deuteronomy, when he was departing from those people, அந்த மக்களை விட்டு அவர் பிரிந்து போகும் பொழுது மோசே இந்த ஜனங்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் செய்த உபகாரத்தெல்லாம் மறந்துடாதீங்க. Don't forget what God has done for you. உன்னை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்தாரு. God has led you. You see, 14th verse of Deuteronomy 8th chapter, உபாகமம் 8வது அதிகாரம் 14வது வசனம், உன் இருதய மேட்டுமை அடையாமலும் thine heart may be lifted up. உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழி அவனை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் நீ உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். Don't forget your God. I tell you, dear people, a proud person forgets God. ஒரு பெருமைக்காரன் தேவனை மறந்து விடுகிறான். God said, forget not all. You were living as slaves in Egypt. எகிப்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க. Dear people, don't think that it is your knowledge. உன்னுடைய அறிவு அல்ல. It is not your efficiency. உன்னுடைய திறமை அல்ல. It is nothing of yours. உன்னுடைய எதுவுமே அல்ல. It is God who brought you up to this point. இந்த நிலை மட்டுமாக உன்னை கொண்டு வந்தவர் தேவன் தாங்க. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் தண்டிக்கவில்லை. He has not punished us according to our sins. What the Bible expects from us. If so, அப்படின்னா ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? What does God really expects from you and me? உன்னிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்தும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? மீகா 6:8, மைக்கா 6:8, மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. மைக்கா 6:8, He hath showed thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். What does God ask you to do? Expects from you? ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? Do right things. தேவனுடைய சரியான காரியங்களை செய்ய. Put God first. முதலாவது தேவனை வைய. இரக்கத்தை சிநேகி. Look for God's mercy. உடைய இரக்கத்தை நீதாமே பற்றிக்கொள். Walk humbly. தாழ்மையாய் நடந்து கொள். Pride always robs God's glory. பெருமை எப்பொழுதும் தேவனுடைய மகிமையை திருடுகிறது. God asks to say only one thing in your life. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறாரு. தாழ்மையாய் வாழ. Walk humbly. பவுல் சார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, set off your pride. பெருமையினை அகற்றிவிடு. Pride will make you down. பெருமை உன்னை அழித்துவிடும். அழிவுக்குன்பாக அகந்தை என்று பெயர் சொல்லுகிறது. Before destruction, the pride. ஆகவே if you are a proud person, நீ ஒரு பெருமைக்கார நபராக இருந்திருப்பானா, God is your enemy. The first enemy of you is God, and you are the first enemy of God. தேவனுடைய முதல் எதிராளி நீதான். உனக்கு முதல் எதிராளி தேவன்தான். James 4:6, யாக்கோபு 4:6 என்ன வேதம் சொல்லுகிறது?
but he giveth more grace. Wherefore he saith, God resists the proud, but giveth grace unto the humble. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். God resists the proud. Dear people, if you are a proud person, God resists you. நீ பெருமைக்கார நபராய் இருப்பாயானால் தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். Are you proud of your money? உன்னுடைய பணத்தை குறித்து பெருமையா? Are you proud of your job? உன்னுடைய வேலை குறித்த பெருமையா? Are you proud of your education? உன்னுடைய படிப்பை குறித்த பெருமையா? Are you proud of your status? உன்னுடைய அந்தஸ்தை குறித்து பெருமையா? Are you proud of your caste? உன்னுடைய ஜாதியை குறித்த பெருமையா? I don't know what are all the kinds of pride in you. என்ன விதமான பெருமை உன்னிடத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது. Are you spiritually pride? ஆவிக்குரிய பெருமைக்காரனாக இருக்கிறையா? Like the Pharisee, பரிசேயனை போல, Lord, I am doing this, I am doing that. ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். Whatever may be the kind of pride, அது என்ன விதமான பெருமையாக இருந்தாலும் சரி, God resists you. தேவன் உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். This word of the Lord is standing before you. கர்த்தருடைய பட்டயம் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. Oh, think of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். I meek and lowly, learn of me. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். I tell you, two qualities which a true Christian will have is, ஒரு மெய்யான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிற இரண்டு அருமையான குணங்கள், பேஷன்ஸ் பொறுமை, அண்ட் ஹியூமிலிட்டி தாழ்மை. நான் சாந்தமும் பொறுமையுமாக, மிகுந்த பொறுமை தான் சாந்தம். ஐ எம் மீக் அண்ட் லோலி. த கிரேட்டர் God, மிகப்பெரிய தேவன், the creator of the heaven and earth, வானத்தையும் பூமியை படைத்த தேவன். I could not understand how could he humble himself. தன்னைத்தானே விதமாக அவர் தன்னை தாழ்த்த முடிந்ததே தெரியலைங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயனானார். He became a slave before all the proud disciples, எல்லா பெருமைக்கார சீஷர்களுக்கு முன்பாக. When everybody was proudly sitting during the time of the feast, ராபோஜன வேளையில் எல்லாரும் பெருமையாக உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது, generally when there is a feast, ஒரு விருந்து இருக்குமானால், the slave of the house will come and wash the feet of the guests. விருந்தாளிகள், அந்த வீட்டினுடைய அடிமை வந்து அந்த வீட்டில் இருக்கிற விருந்தாளிகளுடைய கால்களை எல்லாம் கழுவுவானுங்க. He used to wash it thoroughly. முழுமையாக அதை தாமே சுத்தம் பண்ணுவான். Because the land of Israel, rocks and sand and dust. இஸ்ரவேல் தேசம் நிறைய பாறைகளும் மண்ணும் மணலும் இருந்த ஒரு தேசம். So anybody who walks through the streets will be all spoiled with dust. ஆகவே அந்த வீதியில் வடந்து வருகிற எல்லாருடைய கால்களை பார்த்தா முழுக்க முழுக்க மணல் அப்பி இருக்கும். So the slave used to rub off all those things. ஆகவே அந்த அடிமையானவன் அவைகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுவான். So before the Lord Jesus Christ went to the cross, சிலுவை போறதுக்கு முன்பாக Jesus and the 12 disciples were there. இயேசுவும் அந்த 12 சீஷர்கள் இருந்த பொழுது, everybody was looking each other. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பார்த்துக்கோ. Because that is the culture of that country. அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம். Somebody should wash the hand, legs, dirty feet,
அழுக்கான அந்த பாதங்களை யாராகிலும் ஒருவர் கழுவ வேண்டும். எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் ஈச் அதர். ஒவ்வொருவரும் அந்த nobody was there, nobody was willing and ready to wash the feet. யாரும் அந்த பாதங்களை கழுவக்கூடிய அளவில் ஆயத்தமுள்ளவர்களாக இல்லை. The creator of the heaven and earth, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வகுமாரன், he took the robe and tied. அவர் தாமே அந்த துணியை எடுத்து இடுப்பை சுற்றி கட்டி கொண்டார். He took the water, தண்ணீரை எடுத்துக்கொண்டார். He started washing the feet of the disciples. சீஷர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்து விட்டார். Dear people, I tell you one thing which I could not understand in this world is, இந்த உலகத்தில் என்னால் விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு காரியம், the creator of the heaven and earth, வானத்தையும் பூமி படைத்த தேவன், how could he be humble? எப்படி தாழ்மைப்பட முடிந்தது? Oh, he washed the feet of all the disciples. சீஷருடைய எல்லா கால்களையும் கழுவி, not only washed, கழுவுனது மாத்திரமல்ல, he wiped all the feet. All the 24 feet were washed and wiped. அந்த 24 பாதங்களும் அங்கே கழுவப்பட்டு துடைக்கப்பட்டது. Dear people, a true Christian is a humble person. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தாழ்ந்த like his master, அவருடைய எஜமானனை போல. Because his ambition and desire is for his master. அவருடைய விருப்ப வாஞ்சையெல்லாம் இயேசுவுக்காக. Dear people, today so-called Christians, how proud people are. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், எவ்வளவு பெருமை. So many churches, pastors, how they boast themselves of that. So many qualities, அவருடைய தன்மைகளை குறித்து, அவருடைய குணங்களை, அவருடைய பெருமைகளை குறித்து எவ்வளவு மேன்மை பாராட்டுகிறார்கள். They want others to wash their feet. மற்றவர்களுடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இயேசு சொன்னார், ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, ஊழியம் செய்யும்படியாத்தான் வந்தேன். I have not come to be ministered but to minister. A true Christian will have a spirit of humility and a spirit of ministering. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தாழ்மையும் பணி செய்கிறவனாய் காணப்படுவான். He will be ministering in the church. சபையில் அவன் even he will be ready if it is needed to wash the feet of people. ஜனங்களுடைய கால்களை கழுவும் ஆயத்தமாக இருப்பான். He will not be prejudiced. மற்றொரு பேரை கசந்து கொள்ளுகிறனா இருக்க மாட்டான். Because his desire is to please God. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Dear people, wherever we gather people, ஜனங்களெல்லாம் கூடி வரும் பொழுது everybody wants to look smart and fair in the eyes of other people. எல்லாரும் மற்றவருடைய பார்வையில் தங்களை மேன்மையாக கருத வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு காரியத்தை. But Jesus, he never exalted himself. தன்னைத்தானே ஒரு போலும் உயர்த்தவில்லை. What is the ultimate purpose of being saved? ரட்சிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? In order to become like Jesus. இயேசுவை போல மாறுகிறது. A saved person will grow every day in the likeness of Jesus Christ. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வளர்கிறவனாய் காணப்படுவான். சபை சுற்றி நிற்கிற பாவம் பெருமைங்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி ஓட கடவோம். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழுகிறதே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மற்றவர்கள் என்னை பெருமையாக எண்ண வேண்டிய அவசியமில்லை. அது எனக்கு ஒரு சின்ன சல்லி காசுக்கும் உதவி செய்யாத ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பார்வையில் நான் பெருமைக்காரனாக இருப்பேன். ஆனால் ஆண்டவரே, என்னை மன்னியும், எங்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவரே, தாழ்மையை தாரும். எங்களை சுற்றி நெருங்கிக்க பாவத்தை தள்ளிவிட்டு தாழ்மையாய் ஓடக்கூடிய கிருபையை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.